கிறிஸ்துவுக்குள்ளான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். God bless you. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். இயேசு உயிர்த்ததை நாம் ஈஸ்டர் பண்டிகையாய் கொண்டாடி வருகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மரித்து ஒருவர் உயிரோடு எழும்பினது உண்டானால் அது இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். தேவாதி தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசம், ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்படி, ஜீவனுள்ள தேவனை எல்லா காரியத்திலும் நம்பும்படிக்கும் ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அதே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லும்? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாததுமாகிய ஆமா அந்த சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மையும் மறுபடியும் உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாமை தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் தேவன் சிருஷ்டித்தார். அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்துமா. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவனுடைய ஆத்துமா மரித்து போனது. இந்த விருஷத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, விலக்கப்பட்ட விருஷத்தின் கனியை புசித்ததினாலே அவனுடைய ஆத்துமா சுத்தது. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல ஊதினதும் ஜீவ ஆத்துமாவானா. ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவருடைய ஆத்மா மரித்து போன, சாகவே சாகா. இந்த வார்த்தையின்படி மரித்து போன. திரும்பவும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படியாக 2வதாக ஆண்டவர் ஊதி விசுவாசத்தை நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக குமாரின் ஆவியை நம்முடைய இதயங்களிலே அருளினார்.
குமாரன் ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா. அது திடீரென்று அந்த ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும் என்று நாம் என்ன செய்யணும்? கேட்க. அப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற குறைவை சுட்டி காட்டப்படும். அந்த குறைகள் நீக்கப்படுமாயின் குமாரன் ஆவியை நம்முடைய இதயங்களிலே அருளுவார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதுதானே குமாரனுடைய ஆவியை பெற்றவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ நாமெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறக்க, மறுபடியும் பிறப்பது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும். அப்போ நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறோமா? குமாரனுடைய ஆவியானவரை நம்முடைய இதயங்களிலே அனுப்பியிருக்கிறாரா? நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. ஊர்ல சின்ன வயசுல எல்லாம் கிராமம் அப்ப சொல்லுவாங்க, இயேசு பிறந்தார் இறைச்சியும் சோறும் தந்தார், கர்த்தர் பிறந்தார் கரியும் சோறும். அல்லேலூயா. அதே மாதிரி நமக்கு ஈஸ்டர் பண்டிகை வந்துச்சு, இன்னைக்கு என்ன கிடைக்கும்? கரியும் சோறு. அந்த கரியும் சோறுக்குமாக நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது போல நாமும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பும். அதுக்கு தான் இயேசு பிறந்தார், இயேசு உயிர் திறந்தார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறதுல, எப்பவுமே சொல்லி கொண்டிருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு உயிரோடு எழுந்தது போல நாமும் மரித்தோரில் இருந்து என்ன செய்யணும்? உயிரோடு எழுந்தணும். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்ததினால் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். அதனால் அவர் தேவனுடைய குமாரன் தான் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாமும் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து இயேசுவின் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த விடிய காலை வேளையில நல்ல தூக்கம் வருகிற நேரத்துல அப்படியே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. திருமலா 3 மணிக்கு எழுப்பி விட்டுச்சு, அலாரம் வச்சு. 3 மணி 3 மணிக்கே நானே எழும்பிட்டேன். இயேசு உயிர் திறந்திருக்கிறாரு, அதனால நம்ம தூங்கி கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. உயிர் திறந்த இயேசுவை பார்க்கணும் என்று வேகமா வந்தாச்சு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பேர் வேகமாய் வந்திருக்கிறீர்கள். இனி கொஞ்சம் பேருக்கு இன்னைக்கு ஈஸ்வரன்னு தெரியுமோ தெரியாது. கொஞ்சம் பேருக்கு ஈஸ்வரான காலையில் 5 மணிக்கு இருக்குதா என்பது தெரியுமா? தூங்கிட்டா சொல்லுவாங்க, ஐயோ 5 மணிக்கு ஆராதனையா? நாங்கள் எப்பவும் போல 7 மணி தான் நினைச்சேன். கர்த்தருக்கு
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. யோவான் ஆண்டவரை பார்த்தபோது செத்தவனை போல கீழே விழுந்தார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, என்னை நோக்கி பயப்படாதே. என்ன சொல்றார்? யோவானை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாக இருக்கிறேன். முந்தினவரும் நான் தான். ஆமா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆறுகளும் நீரூற்றுகளும் புரண்டு வருவதற்கு முன்னே நான் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருந்தேன். எத்தனாவது வசனம்? 1ஆம் அதிகாரத்தில் இருக்கா பாருங்க. சரி, ஆண்டவர் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவர் மனமகிழ்ச்சியாயிருந்தேன். நித்தமும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்போ படைப்பதற்கு முன்னே அவர் தேவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் முந்தினவர் என்று சொன்னார். சகலத்தையும் சிருஷ்டிப்பதற்கு முன்னாவே இருந்தவர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் முந்தினவரோ இப்ப பிந்தினவராயிருக்கிறார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி பிந்தின தேவனாயிருக்கிறார். முன்னே இருந்தவரும் அவர்தான், இப்ப இருக்கிறவரும் அவர். இப்ப அந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனாலும் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய உங்கள் பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய கொட்டி பாடிடுவோம். அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் என்று ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. ஆர்ப்பரிக்கிறது பரலோகம் வர கேட்கணும். பாருங்க, 25 ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எந்த மனுஷனும் எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல. ஆமா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எல்லாம் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். பிள்ளைங்க ஒரு சாக்கிரத்தை விழுங்கனாலே தூக்கி கொண்டு போறேன் டாக்டர் கிட்ட. அல்லேலூயா. ஆனால் இயேசு
மரணத்தையே ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். அல்லேலூயா. மரணமே உன் கூர் அங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவ்வளவு எல்லாரும் கண்டு பயப்படுகிற மரணத்தை இயேசு ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. எதற்காக விழுங்கினார்? எல்லா முகங்களில் இருந்தும், ஆமா, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கணும். கவிதாளுடைய முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைக்கணும். பேபியுடைய கண்ணிலிருந்தும் கண்ணீரை துடைக்கணும். மேரியுடைய கண்ணிலிருந்தும் கண்ணீரை, ஆமா, எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கணும். பெயர் சொல்லப்படாத வாலிப பிள்ளைகளுடைய கண்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கணும். அல்லேலூயா. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். அல்லேலூயா. எந்த நிந்தையும் நம்மிடத்தில் இருக்கிறபடி இல்லை, நம்மிடத்துல இருக்காது. எந்த நிந்தையும் நம்மிடத்துல இராதபடிக்கு அவர் முற்றிலும் நீக்கி விடுவார். அதற்காக தான் இயேசு மரணத்தை ஜெயமாக விளங்கினார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த காரியத்திலே அதிபயங்கரமான விசுவாசத்தை நம்பிக்கை வச்சிருக்கணும். உயிரோடு எழுந்த இயேசு என் முகத்தின் கண்ணீரை துடைப்பார். என் மேல் இருக்கிற நிந்தையை பூமியின் மேல் இராதபடி நீக்கி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? ஏசாயா தீர்க்கதரிசியில கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கணும். இப்ப புதிய ஏற்பாடுல ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் காரணத்தை கேட்டு கண்ணீரை துடைக்கிறார். ஒவ்வொருத்தருடைய காரணங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய காரணத்தையும் கேட்டு ஸ்ரீயே ஏன் அழுகிறாய். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லாம் உட்கார்ந்து முழங்கால் படிட்டோ, உட்கார்ந்தோ, படுத்தோ, எப்படியோ இயேசுவை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. அப்பா, எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிற இயேசு உங்கள் அருகாமையில் வந்து, ஸ்ரீ ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, எனக்கு கொஞ்சம் உடம்பு பலவீனமாக இருந்த போது திருமலா எப்பவும் ஜெபித்து கொண்டே இருக்கேன் ராத்திரி. ஆனால் நான் ஜெபிக்கிறது இல்லை, எனக்கு தான் உடம்பு முடியல இல்லை, அதனால எல்லாம் படுத்து தூங்குறோம். ஆனால் ஏசப்பா வந்து கேட்டாரோ கேட்கலையோ அது எனக்கு தெரியாது. அதனால நிர்மலாவின் அருகே வந்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டு காரணத்தை சொன்னதும் ஒரு அற்புத சுகம். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் சரியா தெரியுமோ தெரியலையோ, 2 மாசம் சரியான ஆராதனையில் என்ன செய்யல, சரியா நடத்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு அற்புத சுகம். அப்போ அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிறார். இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நாம எல்லாம் இனி கண்ணீர் விட்டு அழுங்க. ஆனா இயேசு ஊரோடி வந்து கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. யாருக்காகவும் ஜெபம் பண்ணலாம். குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கலாம், சபையின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கலாம், எந்த ஊழியக்காரனுக்காகவும் ஜெபிக்கலாம். ஜெபித்தால் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் 1ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தது மாத்திரமல்ல,
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. எவ்வளவோ அக்கிரமம், எவ்வளவோ பாவம். அல்லேலூயா. மரித்து போய் கிடந்தோம், அக்கிரமத்திலே மரித்து போய் கிடந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் குறைவாக தான் வந்திருக்கிறாங்க பண்டிகையிலே. ஆனா சகோதரிகள் கொஞ்சம் அதிகமாய் வந்திருக்கிறார். இதிலிருந்து என்ன புரிகிறது? குடும்பங்களிலே சமாதானம் வர வேண்டுமானால் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருக்கிற ஆமா குடும்பத்தின் பிள்ளைகளை தேவன் இனிதான் உயிர்ப்பிக்கணும். அதனால ஜெபிங்க. உங்கள் முகங்களின் கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமா, நீக்கி போடுவார். கண்ணீர் வந்தா சிலருக்கு ஜெபக்குறிப்பு சொல்லும் போதே கண்ணீர் வந்துடும். அந்த கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்ய போறார்? துடைக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அனுப்பினார். அல்லேலூயா. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு தம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். அல்லேலூயா. உங்களிடத்திற்கே அனுப்பினார். சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளிடத்திற்கே அனுப்பினார். அல்லேலூயா. எதற்கு அனுப்பினார்? உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல நிறைய பொல்லாத காரியங்கள் இருக்கு. அதை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களிடத்திலே அனுப்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளிடத்துல என்ன இருக்கு? பொல்லாங்கு இருக்கு, பொல்லாத காரியங்கள் இருக்கு, பொல்லாத வழிகள் இருக்கிறது, பொல்லாத பேச்சுகள் இருக்கிறது, பொல்லாத செயல்கள் இருக்கு. ஒத்துக்கிறவங்க ஒத்துக்குங்க, இல்லைன்னா ஒத்துக்காம போங்க. அல்லேலூயா. ஆனா மனசாட்சி உள்ள எவருக்கும் தெரியும் பொல்லாங்கு இருக்குது. பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறோம் என்று நினைப்பார். அதையெல்லாம் நீக்கியதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேற எங்கும் அனுப்பாம நம்மிடத்திற்கு தான் அனுப்பியிருக்கார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு. அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறாங்களோ முதலாவது என்னிடத்திற்கு அனுப்பினார் என்று யார் விசுவாசிக்கிறீர்களோ உங்களிடத்திற்கே அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. சீசர்களை அவங்களிடத்தில் இந்த பொல்லாங்குகளை எல்லாம் நீக்கி அவங்களை ரட்சிக்கும்படி முதலாவது அவர்களிடத்திற்கே வந்தார். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொருத்தர் சொன்னார். தோமா சொன்னார், உம்முடைய விழாவிலே கையை போட்டால் வழியா விசுவாசிக்க. சரி வாப்பா, அந்த வீட்டி வாய்ந்த காயம் 3 நாள் தான் ஆகுது, அதில் நீ என்ன செய், உன் கையை நீட்டி உன் விரல்ல போடுப்பா. அப்பா விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. தோமாவிடத்தில் இருந்த பொல்லாத அவிசுவாசம் அவனை விட்டு நீங்கினது. அல்லேலூயா. இதே மாதிரி ஒவ்வொருவருடைய பொல்லாங்குகளில் இருந்தும்
பொல்லாத காரியங்களில் இருந்து அவர்களை விலக்கி பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஏன்னா சீசர்களுக்கு ஒரே பயம், வீட்டுக்கு வெளியே வரல. இயேசுவை சிலுவையில் அறிந்தது போல, ஆமா, ஒவ்வொருவரையும் சிலுவையிலே அறிந்து விடுவார்கள் என்று பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தார். அவர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. 2-3 மைல் தூரம் நல்ல பஜனை பாடிக்கொண்டு நடந்து போனார்கள். அல்லேலூயா. அப்புறம் என்ன நடந்தது? அவர்கள் 2 கைகளையும் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆசீர்வதித்து பிதாவினிடத்திற்கு போய் இன்னும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின இயேசு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. சில சகோதரிகள் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. நான் இந்த ஊழியத்திற்கு வருகிறதுக்கு முன்ன இந்த பெந்தேகோஸ்தே சபைகளுக்கெல்லாம் இரவு ஜெபத்துக்கு போவேன். ஆனால் பாருங்க, ஒரு 100-200 பேர் சேர்ந்து ஜெபிப்பார்கள். பாருங்க, ஜெபம் நமக்கெல்லாம் தூக்கம்தான் வரும். அல்லேலூயா. அவ்வளவு சத்தம் போட்டு ஜெபம். அப்போ நான் நினைப்பேன், இவ்வளவு ஏன் கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறாங்க? தொடக்கம் இல்லை. அது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் அவனவன் கிரியைக்கு தக்க பலன். எவ்வளவு சோத்திரம் பண்ணினீங்க, எவ்வளவு அல்லேலூயா சொன்னீங்க, எல்லாவற்றிற்கும் பலன் தரும்படி இயேசு என்ன செய்கிறார்? சீக்கிரமாய் வர வந்துதான் நியாயம் தீர்ப்பு, வந்துதான் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டபடியினாலே தேற்றவாளனை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்படி போது சொன்ன காரியங்கள் சீசர்களுக்கு ஒன்றும் நிறைய புரியல. அல்லேலூயா. நான் போவேன் ஆகில் தேற்றவாளனை. அவர் எப்படி போவார்? அப்படியே பறந்து போவார்ன்னு எல்லாரும் நினைச்சிருப்பார். எலியா சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அக்கினி ரதங்களும் குதிரை வீரர்களுமாய் வந்து அப்படி தூக்கி கொண்டு போனது போல இயேசுவையும் தூக்கி கொண்டு போவார்கள் என்று சீசர்கள் நினைத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த தேவனாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் 2 கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தவராய் போகிறார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? நான் போவேனாகில் தேற்றவாளனை அனுப்புவேன். அல்லேலூயா. அதான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரன் ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. அவர் போய் தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். தேற்றவாளன் யார்? அவர் குமாரனுடைய ஆவிதான்.
குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போ குமாரனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வரும்போது நாம் பலனடைவோம். உலக காரியங்களில் எதானாலும் பலனடைவோம். ஹல்லேலூயா. பாருங்க, தோமா எப்படி அவிசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். அவரை நம்முடைய சென்னையிலே இருக்கிற அந்த தாமஸ் மலையில தான் அவரை என்ன பண்ணாங்களாம், கொலை செய்தார்கள். அப்புறம் அவரை சாந்தோமிலே இருக்கிற இப்பொழுது அந்த பெரிய ஆலயம் இருக்கிற ஆலயத்திலே அடக்கம் பண்ணி இருக்கிறார். சின்ன மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பாறைக்குள்ள அவர் பல காலம் ஒழிச்சு போயிருந்திருக்கிறார். அப்போ அது ஒரு பெரிய பாறை. அந்த பாறைக்கு போற வழிய கையால நம்ம வயல்காட்டில் வேலை செய்யற நம்ம அந்த செய்யற சகதி எப்படி எடுப்போம், அதே மாதிரி அந்த விரல் எல்லாம் அப்படி எப்படி இருக்குது. நீங்க பார்க்கலன்னா போய் பார்க்க. ஹல்லேலூயா. அதுல முழங்கால் படிட்டு எவ்வளவு காலம் ஜெபம் பண்ணிருக்க. அதையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு மரிக்காமல் அவர்கள் தேவ ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது. அதனால தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். இமைப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். இமைப்பொழுது கைவிட்டு ஒரு இமை அப்படி கொடுத்தார். அந்த இமையிலே அவரை ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. அப்படி அவர் தோமாவுடைய மரண வரலாறு ஒரு சின்ன கதை மாதிரி. ரொம்ப தைரியம் உள்ள மனுஷன் தான் பேதுரு. ஆனா அவரு திடீரென்னு ரொம்ப பயப்படுவார். அப்போ தோமாவை பேதுருவை பிடித்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று தேடுகிறார்களாம். இவர் பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாராம். அப்படி பயந்து ஓடிக்கொண்டே இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அப்படி எதிரே வராராம். பேதுருவி எங்கே போகிறாய்? இல்லை, என்ன சிலுவையில அறைகிறதுக்கு துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால நான் என்ன செய்கிறேன், பயந்து சரி நீ போப்பா, நான் இன்னொரு வாட்டி உனக்காக என்ன செய்ய போறேன், ஆமா சிலுவையில் மரிக்க போறேன். அந்த வார்த்தையை கேட்டதும் பேதுருவுக்கு துக்கம், அழுவார். முதல்ல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு திரும்ப அது பேதுரு அழுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, சேவல் கூவுறதுக்கு முன்னேறி என்னை. ஆமா, அப்பவும் பாருங்க அந்த 3,000 சேவல் கூவுறத எண்ணி வச்சுட்டு ஒரே அழுக. அப்ப ஒரே அழுக. இல்லை ஆண்டவரே, இனி நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி திரும்ப போய் இயேசுவை போல என்ன நீங்க என்ன செய்யக்கூடாது, தலைகீழ அறையுங்க, காலு மேல தலை கீழே. எந்த விதத்துல நான் இயேசுவுக்கு சமம். நான் ஒரு பயந்தாங்கோள். நான் அடிக்கடி பின்னிட்டு பார்க்கிறவன். என்னை அவருக்கு என்ன செய்யக்கூடாது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக தேவனுக்காக அவருடைய சீசர்களும் பரிசுத்தவான்களும் எவ்வளவோ தியாகங்களை செய்து துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்னும் ஒரு ஜெப ஜீவியத்திலே வராமல் இருப்பது மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை, இல்லை கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காரியம், இல்லை எல்லாம் ஒன்றிலையும் கூட நாம் இன்னும் என்ன செய்யல, தேரல்ல. அப்ப எத்தனை மார்க்கோட பரலோகம் போவோம்? எத்தனை மார்க்கோட தான் பரலோகம் போவோம்? ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர்.
அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, இன்றும் பிதாவின் வலது வாரிசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். யோபனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் சிநேகிதர்களுக்காக நீ என்ன செய். அந்த சிநேகிதர்கள் யோபுக்காக ஒரு நல்ல காரியமும் பேசல. நீ தவறு செய்தி, ஆண்டவருக்கு முன்பாக நீர் குற்றமுள்ளவராக இருக்கிறீர் என்றுதான் எல்லா நண்பர்களும் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நண்பர்களுக்காக நீ வேண்டுதல் பண்ண. அப்படி வேண்டுதல் பண்ண போது யோபின் சிறையிருப்பை அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்லவர்கள் அல்ல, நாம ரொம்ப மோசமானவங்க கிறிஸ்தவர்கள் நாம், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதெல்லாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த தேவனை குறித்து ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போதே ஆதியாகமம் 16:13, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அவள் தவறு செய்தவள் தான், ஆச்சாரை விட்டு ஓடி போகிறவள் தான். அங்கே அவள் குழந்தை மரித்து போகிற சூழ்நிலையிலும் அங்கே ஒரு துறவை காட்டி அவளும் அவள் பிள்ளையும் பிழைக்கும்படி செய்தார். அதனால சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிறது. உணர்வு வரணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தவறு செய்கிறவர்களாக இருந்தாலும் நமக்கு உணர்வு வர வேண்டும். ஆகாரை போல நமக்கு என்ன வேண்டும்? உணர்வு வர வேண்டும். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஆகாரை போல நமக்கு உணர்வு வரவில்லை என்றால், ஆண்டவரை நாம் காணவில்லை என்றால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா. இங்கே பூமியிலே இயேசுவை நாம் பார்க்கவில்லை என்றால் எப்படி பரலோகத்தில் போய் பார்க்க முடியும்? அங்கே இயேசுவை போல 1000 பேர் இருப்பாங்க. எப்படி கண்டுக்குவீங்க? யார் இயேசுன்னு கண்டுபிடிப்பீங்க? அதனால இங்கே கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அப்புறம் யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு பாடுகள் மாதிரி, பிள்ளைகள் போனது, சொத்து போனது, வேலைக்காரன் போனது, உச்சந்தலைமுள் உள்ளங்கால் வரிகள் பருக்கள் நிறைந்தவனாய் ஓட்டினால் அதை சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பே நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். நான் அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் போகிறது. அல்லேலூயா. அவ்வளவு வேதனையின் மத்தியில் சொல்லுகிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். ஏன்னா கண்ணுல கூட பருவு இருக்குது, சரியா பார்க்க முடியல. அல்லேலூயா. அதனால சொல்லுகிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள், வாஞ்சை, இயேசுவை பார்ப்பேன் 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 என்ற வாஞ்சையா இதையே சோர்ந்து போகிறோம். நமக்கு பணம் இல்லையே, பணம் இல்லையே, பணம் இல்லையே, இடம் வாங்க முடியவில்லையே, இடம் வாங்க முடியவில்லையே, பிள்ளைகளை பெருசா படிக்க வைக்க முடியவில்லையே, இப்படி எல்லாம் சோர்ந்து போகுது. அப்படிதானே? ஆனா யோபுக்கு, நான் என் மாம்சம் முழுவதும் அழுகி போனாலும் என் சொந்த கண்களால் அவர் என்ன செய்வேன்? காண்பேன். அந்த வாஞ்சையினால் அவர் சோர்ந்து போகிறார். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்,
இப்படிதான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகவும் படிக்கும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இப்படிதான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிக்கிறதற்கு அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்திற்கு ஒப்பாய். அவர் எப்படி மரித்தாரோ அவ்வளவு பாடுகள் பட்டு மரித்தார், அப்படி நானும் மரிக்க வேண்டும். அதுதான் பவுலின் வாஞ்சை. அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான், ஆமா, அவர் பாடுபட்டது போல நானும் பாடுபட்டு மரித்தோரில் இருந்து என்ன செய்யணும்? உயிரோடு இழந்திருக்க தகுதி உள்ளவன் ஆகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய மரணத்தை எவ்வளவு பெரிதாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவர் மரணத்திற்குள்ளான மரணம் போல எனக்கு ஒரு மரணம் வர வேண்டும். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு இழந்தது போல நானும் மரித்தோரிலிருந்து உயிரோடு. அதுக்கு இருந்தது எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? நஷ்டம் என்று விட்டார், குப்பையாக. ஆமாம். சவுலா இருக்கும்போது அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவர் பவுலாய் மாறின போது சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையாக எண்ணுகிறார். நஷ்டம் என்று விட்டார். அது என் கூட இருந்தால் அது எனக்கு நஷ்டம். இந்த கோடிகள் என்னோடு கூட இருந்தால் எனக்கு நஷ்டம். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. அதனால நான் நஷ்டம் என்று விட்டேன், அதை குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது போல நாமும் மரித்தோரிலிருந்து ஒரு நாள் என்ன செய்யணும்? உயிரோடு எழும்பணும். அந்த சிந்தை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அதற்காக நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய பாவங்களை உணர வேண்டும். ஆகாரதை நான் அவர் என்னை காண்கிற தேவன். நான் எவ்வளவு தப்பு தண்டா பண்ணாலும் அவர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பார்கள் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் பூமியில் ஒரு நாள் என்ன செய்வார்? நிற்பார். ஒலிவ மலையில நிற்பாராம். ஒலிவ மலை ரெண்டா என்ன செய்யுமா? உடனே இப்ப நிறைய ஏவுகணை எல்லாம் ஒலிவ மலையில போட்டு பார்க்கறாங்க. அது என்னடா இயேசு வந்தன்னு உடையுமா? அவன் நம்ம குண்டு போட்டா உடையதான் பார்ப்பான். ஆனா என்ன செய்யல? உடைய. இயேசு வந்ததுன்னா தான் உடையும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பாருங்க, கொலோசியர் 2:15 துரைதனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்மை ஒரு வெற்றி வீரர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்க்கிற நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் பண்டிகையிலே சிலுவையை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வெற்றியை பரிசாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிப்போம். தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். அல்லேலூயா. பாருங்க 2 கொரிந்தியர் 2:14 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், ஆமா, கிறிஸ்து எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நம்மை கொண்டு இயேசுவை அறிகிற அறிவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்த நாள் பண்டிகையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினால்
தேவனுடைய சுதன் என்றே பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகும்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பொருளை காட்டி இதை நம்பினால் உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லாமல், இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார், அவரை விசுவாசித்தார், அவரை நம்பினால் உனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மேலான சத்தியங்களை கேட்க கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எழுந்த சொந்தமானாரே, எழுந்த சொந்தமானாரே, எழுந்தாரே நான் ஜெயிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இயேசப்பா, உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆண்டவரே சரீரங்களிலே பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்தபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தம்முடைய குமாரன் ஆகியை எங்கள் இதயங்களிலே அனுப்பினீரே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான பாக்கியத்தை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து நாங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஊருக்கு உதவி செய்யும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாரும், பிள்ளைகளுக்கு நல்ல பலம் தாரும், பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும், பிள்ளைகளுடைய கையினுடைய ஆசங்களை ஆசீர்வதும். பிள்ளைகள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பிழைக்க பிழைக்க ஜீவிக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், அவளுக்கு சொன்னாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதங்களும் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தாங்களும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. எல்லாருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.